Hi friends, இப்போ இந்தியாவில் இருக்கிற ஃபியூல் கார்ட்ஸ்லேயே ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குறது இந்த ஆர்பிஎல் பேங்கோட எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு மட்டும்தான். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 8.5% ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கொடுக்குறாங்க, இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், இந்த கார்டு உங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். இந்த ஆர்பிஎல் பேங்க் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டில் மொத்தமாக 2 வேரியன்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்பிஎல் பேங்க் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு, ரெண்டாவது ஆர்பிஎல் பேங்க் இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு. ரெண்டுக்குமே சொல்ல போனால் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. இந்த ஆர்பிஎல் பேங்க் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு ஒரு சின்ன வெர்ஷன், இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு ஒரு பெரிய வெர்ஷன். இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பட் இப்போ இந்த ஆர்பிஎல் பேங்க் இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை பற்றின ஃபுல் ரிவ்யூவை ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த கார்டோட டீட்டெயில்ஸை ரொம்ப கிளியராக நம்ம பார்த்துட்டோம்னா ரெண்டு கார்ட்ஸும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் இந்த கார்டுக்கு என்னென்ன வெல்கம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கிறத பார்த்துடலாம். இந்த ஆர்பிஎல் பேங்க் இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டோட ஜாயினிங் ஃபீஸ் 1500 + GST வரும். இதை பே பண்ணி நீங்கள் இந்த கார்டு வாங்கும்போது இந்த கார்டை வாங்கின ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள 500 rupeesக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1500 rupees ஒர்த் இருக்கிற 300 ஃபியூல் பாயிண்ட்ஸ் வெல்கம் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ 50 பைசா. ஸோ இனிஷியலாக நீங்கள் என்னதான் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணி இந்த கார்டை வாங்கியிருந்தாலும் அந்த அமௌண்ட் நீங்கள் வெல்கம் பெனிஃபிட்டில் ஈஸியாக ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இந்த வெல்கம் பெனிஃபிட் நீங்கள் இந்த கார்டுக்கு ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணி இந்த கார்டை வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த அளவுக்கு ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ண விருப்பப்படலனா இந்த கார்டோட ஸ்மால் வெர்ஷன் இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ஜாயினிங் ஃபீஸ் 500 + GST மட்டும்தான் வரும். பட் என்னதான் நீங்கள் இதுக்கு ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணாலும் இந்த ரெண்டு கார்டுலையுமே நீங்கள் பே பண்ணுற ஜாயினிங் ஃபீஸை ஈஸியாக வெல்கம் பெனிஃபிட்டில் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கார்டில் எந்த கார்டு வாங்காதுன்னு இப்போவே முடிவு பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் இந்த ரெண்டு கார்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஆர்பிஎல் பேங்க் இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இந்தியன் ஆயில் ஃபியூல் பங்க்கில் எப்போ ஃபியூல் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 8.5% வேல்யூ பேக் கிடைக்கும். நீங்கள் 100 rupeesக்கு ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 15 ஃபியூல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ 50 பைசா. ஸோ 15 ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ 7.5 rupees வரும். ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவரும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 8.5% ஒர்த் இருக்கிற பெனிஃபிட்ஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணுறது மூலிமா கிடைக்கும். நீங்கள் நார்மலாக ஃபியூல் ஃபில் பண்ணுறதை விட இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 8.5 rupees வேல்யூ பேக்காக கிடைக்குது. இந்த ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஃபியூல் டிரான்சாக்ஷன் இந்தியன் ஆயில் ஃபியூல் பம்பில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். பர் மந்த்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் 2000 ஃபியூல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது ருபீஸில் பார்த்தீங்கன்னா 13,333 rupees வரைக்கும் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. பட் உங்களுக்கு 20,000 வரைக்கும் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க, பர் மந்த்துக்கு நீங்கள் 13,333 rupees வரைக்கும் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு கணக்கில்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Jan 1st Jan 31st வரைக்கும் நீங்கள் 13,333 rupeesக்கு ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த் Feb 1 Feb 28 வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி 13,000க்கு ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்டேட்மெண்ட் டேட்டை வச்சு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இந்த ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸும் நீங்கள் 500 to 4,000 rupeesக்குள்ளே நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது மினிமம் 500 rupeesக்கு ஃபியூல் ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி உங்களுக்கு இந்த ஃபியூல் சர்சார்ஜுக்கான வேவர் அமௌண்ட் 1% 20,000 வரைக்கும் கிடைக்கும். பர் மந்த்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 200 rupees ஃபியூல் சர்சார்ஜ் வேவராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 20,000 வரைக்கும் இந்த ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். பட் இந்த ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 13,333 rupees வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டோட வீடியோவில் பார்த்தது மாதிரி இந்த ஃபியூல் சர்சார்ஜுக்கு போகிற GST உங்களுக்கு வே ஆஃப் ஆகாது. ஃபியூலை தவிர நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஃபியூல் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 rupee வேல்யூ பேக்காக கிடைக்குது. இதுலேயும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூல் பாயிண்ட்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்காது, மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டும் கிடைக்காது, அது போக ஆனுவல் ஃபீ வேவரோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸை இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஒருவேளை நீங்கள் ரூபே கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ் கிட்ட 2,000 rupeesக்கு கம்மியாக டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது. இவங்க இங்கே ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ்னு சொல்கிறது ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் அந்த ஷாப்போட டர்ன் ஓவர் 20 lakhsக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நார்மலாக கார்டு அப்ளை பண்ணும்போது இருக்கிற பேஜில் பாதி தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிங்கன்னா மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு சேரும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்களும் ஃபுல்லாக படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போக நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேலண்டர் குவார்ட்டருக்கும் நீங்கள் நான் சொன்ன கேட்டகரிஸ் இல்லாமல் மற்ற கேட்டகரிஸில் 75,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ஃபியூல் பாயிண்ட்ஸ் போனஸாக கிடைக்கும். இதோட வேல்யூ 500 rupees. இது போக இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரிஸில் 2.75 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இயருக்கான ஆனுவல் ஃபீஸ் வே ஆஃப் ஆயிரும். இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன
வேணுங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு மினிமம் ஏஜ் 21 to 65 இருக்கணும். இன்கம் ப்ரூஃப்காக லேட்டஸ்ட் பே ஸ்லிப், ஃபார்ம் 16 அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா ஐடி ரிட்டர்ன் கேட்பாங்க. ஐடி ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, பேன் கார்டு ஆர் பாஸ்போர்ட் கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், பாஸ்போர்ட்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இப்போ இந்த கார்டோட ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் 1500 + GST வரும். சப்போஸ் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் 2.75 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் வே ஆஃப் ஆயிரும். இந்த கார்டோட ஃபினான்ஸ் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3.99% இருக்கும் பர் மந்த்துக்கு. பர் இயருக்கு 47.88% இருக்கும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.5% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஃபீஸாக வரும். மினிமம் 500. சப்போஸ் உங்களோட செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஆட்டோ டெபிட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுனாலோ உங்களுக்கான மினிமம் ஃபீஸ் 500 வரும். ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு 3.5% ஃபீஸ் வரும். இந்த கார்டோட லேட் பேமெண்ட் சார்ஜஸ் உங்களோட அமௌண்ட்டை பொறுத்து ₹5 1300 வரைக்குமே இருக்கும். இந்த கார்டோட ரிவார்ட் ரிடெம்ஷன் ஃபீஸ் 99 + GST வரும். சப்போஸ் இந்த கார்டு கட்ட வேண்டிய பில் அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் பிரான்ச்சில் போய் நீங்கள் பே பண்ணும்போது ₹100 உங்களுக்கு ஃபீஸ் வரும். நான் என்னோட கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டை கரெக்டாக ஆன் டைமில் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ரெண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீ 1% வரும். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீஸ்க்கும் GSTயும் சேர்த்து வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எவ்ரி மந்த்தும் ஃபியூவலுக்காக ஒரு ₹10,000 இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு ₹10,000க்கும் உங்களுக்கு 7.5% ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸே கிடைக்கும். ஸோ இந்த 1,20,000க்கு ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு ஒரு 18,000 ஃபியூல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ 50 பைசா. ஸோ உங்களுக்கு ₹9,000 வேல்யூ பேக்காக கிடச்சிருக்கும். நீங்கள் இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரிடீம் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 50 பைசா வந்து வேல்யூ பேக்காக கிடச்சிருக்கும். இதே நீங்கள் நார்மலாக ஆர்பிஎல் பேங்கோட ரிவார்ட் அட்மிஷன் பேஜில் போய் ரிடீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ கம்மியாக தான் கிடைக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி ரிடீம் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணிடலாம். அண்ட் இந்த கார்டில் உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கிறதுனால நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண இந்த 1,20,000க்கு ₹1,200 உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவராக கிடச்சிருக்கும். அண்ட் இது போக நீங்கள் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 75,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். இதனால் உங்களுக்கு 1000 போனஸ் ஃபியூல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ 4 குவார்ட்டருக்கு உங்களுக்கு 4,000 ஃபியூல் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இதோட ஒர்த் ₹2,000. ஸோ இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் படி நீங்கள் ஒவ்வொரு கேலண்டர் குவார்ட்டருக்கும் 75,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் 3 மந்த்ஸ்க்கு ஃபியூவலுக்காகவே நீங்கள் ஆல்ரெடி ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இது போக அதர் எலிஜிபிள் கேட்டகரிஸில் ஒரு 45,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 45,000க்கு பர் குவார்ட்டருக்கு உங்களுக்கு 900 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். பர் இயருக்கு 3,600 ஃபியூல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதோட வேல்யூ ₹1,800. இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நீங்கள் இந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு ₹2,000 வேல்யூ பேக்காக கிடைக்குது. அது போக நீங்கள் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 75,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது 4 குவார்ட்டர்ஸ்க்கு நீங்கள் 3 lakhs ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் 2.75 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணதால உங்களுக்கு இந்த ஆனுவல் ஃபீஸ் பே ஆஃப் ஆயிருக்கும். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு 1,500 + GST அதாவது ₹1,770 சேவ் ஆயிருக்கும். இப்போ நான் சொன்ன கால்குலேஷன் படி இந்த கார்டு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம்னாலே பர் இயருக்கு கிட்டத்தட்ட ₹15,770 நம்மளால் சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஆனுவல் ஃபீஸ்க்கான அமௌண்ட்டை ரிமூவ் பண்ணால் கூட ஆவரேஜாக ஒரு ₹14,000 இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள் படி 1 இயருக்கு ஃபியூல் அண்ட் அதர் எலிஜிபிள் கேட்டகரிஸில் நீங்கள் இந்த கார்டை எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ₹14,000 to ₹16,000 ஒர்த் இருக்கிற ஃபியூல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி நம்ம 1 மந்த்துக்கான ஃபியூல் ஸ்பெண்ட் வந்து 10,000க்கு தான் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ 1 இயருக்கு இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கான ஃபியூல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. இப்போ இந்த 2 கார்டில் உங்களுக்கு எந்த கார்டு பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்கோட எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு, செகண்ட் நார்மல் கிரெடிட் கார்டு. இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டோட ஜாயினிங் ஃபீஸ் 1,500 + GST வரும். நார்மல் கார்டுக்கு 500 + GST வரும். நீங்கள் இந்த 2 கார்டில் எந்த கார்டுக்கு அப்ளை பண்ணாலுமே நீங்கள் பே பண்ணுறது ஜாயினிங் ஃபீஸ்க்கு ஈக்குவலண்டான ஃபியூல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்ஸில் கிடச்சிடும். ஸோ ஜாயினிங் ஃபீஸை பற்றி கவலைப்பட வேணாம். இந்த கார்டோட மற்ற ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டில் நீங்கள் ₹100க்கு ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 15 ஃபியூல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் நார்மல் கார்டில் 10 ஃபியூல் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேல்யூ நீங்கள் ருபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கார்டில் ₹100க்கு நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது ₹7.5 உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடச்சிருக்கும். நார்மல் கார்டில் ₹5 மட்டும் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கார்டில் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ₹13,333 வரைக்கும் உங்களுக்கான ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் நார்மல் கார்டில் உங்களுக்கு ₹10,000 வரைக்கும் தான் இந்த ஆக்சிலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 2 கார்ட்லையுமே உங்களுக்கு ஃபிளாட்டாக 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைச்சிடும். நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா எலிஜிபிள் டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கார்டில் 2 ஃபியூல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் இதே நார்மல் கார்டில் உங்களுக்கு 1 ஃபியூல் பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும். இதோட வேல்யூ வெறும் 50 பைசா மட்டும்தான். ஸோ நீங்கள் ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 50 பைசா மட்டும்தான் வேல்யூ பேக்காக கிடைக்கும். உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் வேவர் லிமிட் 2.75 lakhs இருக்கு எக்ஸ்ட்ரா கார்டில். நார்மல் கார்டில் 1.75 lakhs ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஆல்சோ இந்த கார்டில் நம்ம பார்த்த இந்த குவார்டர்லி போனஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கார்டில் மட்டும்தான் கிடைக்கும். நார்மல் கார்டில் இந்த குவார்டர்லி போனஸ் பெனிஃபிட் வந்து கிடையாது. எனக்கு கேட்டால் உங்களால்
பர் இயருக்கு 2.75 lakhs இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்பிஎல் பேங்கோட இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் ரெண்டு கார்ட்லையுமே ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரே அமௌண்ட் தான். பட் நீங்கள் ஆனுவல் ஃபீஸ் கம்மியாக இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் நார்மல் கார்டு போகும்போது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியாகுது. நீங்கள் ரெண்டு கார்ட்லையுமே ஒரே 100 rupees மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் நார்மல் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5 rupees மட்டும்தான் கேஷ்பேக்காக கிடைக்கும். இதே நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்டில் ஸ்பெண்ட் பண்ணும்போது 7.5 rupees வந்து உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்குது. இதே நார்மல் ஸ்பென்ஸில் உங்களுக்கு நார்மல் கார்டில் வெறும் 50 பைசா மட்டும்தான் கிடைக்குது. இதே எக்ஸ்ட்ரா கார்டில் உங்களுக்கு 1 rupee வந்து உங்களுக்கு ரிட்டனாக கிடைக்குது. ஆல்சோ உங்களுக்கு நார்மல் கார்டில் இந்த குவார்டர்லி பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ பர் இயருக்கு இது மூலியமாகவே நீங்கள் எக்ஸ்ட்ரா 2000 rupees உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பே பண்ணி ஒரு கார்டு வாங்கும்போது நம்ம எப்பயுமே சொல்கிறது மாதிரி உங்களுக்கான மினிமம் வேல்யூ வந்து 1% ரிட்டர்ன் கிடைக்கணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது 1 rupee ரிட்டர்ன் கிடைச்சிருக்கணும். ஆனால் இங்கே உங்களுக்கு 50 பைசா மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம போட்ட இதே கால்குலேஷன் படி உங்களால் இந்த நார்மல் கார்டை யூஸ் பண்ணி எவ்வளோ சேவ் பண்ண முடியுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸில் நான் நார்மல் கார்டு இல்லாமல் எக்ஸ்ட்ரா கார்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு கிளியரான வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கார்டு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு உங்களுக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களோட மந்த்லி ஃபியூல் ஸ்பெண்ட் 18,000 இல்லை அதுக்கு கம்மியாக தான் இருக்குன்னா நீங்கள் இந்த கார்டை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இது கொடுக்குற வேல்யூக்கு ரொம்பவே ஒர்த்தானதாக தான் எனக்கு தெரியுது. ஆல்சோ நீங்கள் பே பண்ணுற ஜாயினிங் ஃபீஸும் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்லேயே ரிட்டர்ன் கிடைச்சிடும். அண்ட் நீங்கள் 2.75 lakhs ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸும் வேவ் ஆஃப் ஆயிரும். இந்தியாவில் இருக்கிறதுலேயே இப்போதைக்கு இந்த கார்டில் மட்டும்தான் ஃபியூல் ஸ்பென்ஸ்க்கு அதிகமான கேஷ்பேக்ஸ் வந்து கிடைக்குது. இந்த எக்ஸ்ட்ரா கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் இல்லாமல் மற்ற கேட்டகரிஸில் நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1 rupee வந்து வேல்யூ பேக்காக கிடைச்சிருது. ஆல்சோ இந்த கார்டில் மைல்ஸ்டோன் பெனிஃபிட் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக 2000 rupees வந்து வேல்யூ பேக்காக எடுத்துக்க முடியுது. இது போக இந்த மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணுறது மூலிமா 2.75 lakhsக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்கான ஆனுவல் ஃபீஸும் நம்மளுக்கு வே ஆஃப் ஆயிரும். இந்த கார்டில் ஏர்போர்ட் லாஞ்சஸஸ் இல்லைங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன குறையாக இருக்குது. மற்றபடி இந்த கார்டில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக எதுவும் தோணலை. ஏன்னா இந்த காரோட எல்லா ஃபீச்சர்ஸும் கரெக்டான வேல்யூவில் இருக்குது. ஆனுவல் ஃபீ வேவ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 2.75 lakhsங்கிறது ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதோட பாதி அளவு பெனிஃபிட்ஸ் மட்டுமே கொடுக்குற ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டில் ஆனுவல் ஃபீஸ்க்கான வேவ் லிமிட் இப்போ 50,000லேருந்து 3 lakhs சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்து ஆனுவல் ஃபீஸ்க்கான வேவர் லிமிட் 2.75 மட்டும் வச்சிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பரவாயில்ல. இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷன் இல்லாமல் மற்ற ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸோட வீடியோவை நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் உங்களுக்கான கார்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இது மூலிமா நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.